ஸோ வணக்கம் மக்களே, நம்மளோட வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஹவு டு டூ போட் ப்ளீச். போட் ப்ளீச் யூஸ் பண்ணி எப்படி போட் ஃபாஸ்ட்டாக ட்ராவல் பண்ண வைக்க முடியும், அதை தான் நீங்கள் உங்களோட ஃபுல் வீடியோவிலே கால் பண்ண போகிறோம். லைக் ஈஸி, அது கொஞ்சம் ப்ராக்டிஸ் வேணும். இந்த ஃபுல் வீடியோ நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கே புரிஞ்சும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணலாம், பிடிக்கலன்னா ஏன் பிடிக்கலன்னு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோ போவோம். ஆக்சுவலி கைஸ், ஒரு முக்கியமான விஷயம், லைக் டெவலப்பர்ஸ்லாம் இப்போ புதுசாக ஒரு கண்ட்ரோல்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ யூஸ் பண்ணுறீங்களா இல்லையான்னு தெரில, பட் அது யூஸ் பண்ணால் தான் கொஞ்சம் போட் லீச் யூஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ அதை ஓகே பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் போட் லீச் யூஸ் பண்ண முக்கியமாக ஃபிஷ்ஷிங் ராட் வேணும். ஃபிஷ்ஷிங் ராட் நான் எங்கே ப்ரோ போய் வாங்குவேன்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லை, போட் டவுன்லேயே ஃபிஷர்மேன் ஒரு என்பிசி இருப்பேன், அவன்கிட்டவே நீங்கள் போய் வாங்கிக்கலாம். நான் இங்கே ஷார்க் ராட் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் இங்கே கோல்ட் ராடும் யூஸ் பண்ணலாம், காமன் ராடும் யூஸ் பண்ணலாம். முக்கியமாக உங்கள்கிட்ட வந்து கார்டியன் போட் இருக்கணும். கார்டியன் போட் இருந்தால் தான் ஈஸியாக டிச் பண்ண முடியும். நீங்கள் பீச் ஸ்டாண்டர்ட் வச்சு பண்ணலாம், ஆனால் கொஞ்சம் அது சொல்கிறேன், கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் ப்ராக்டிஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் கார்டியனா ஃபஸ்ட்டேலே சில பேர் செஞ்சுருவீங்க. ஓகே, முதல் வந்து உட்காந்துக்கோங்க, போட்டிங்க லைக் இந்த இடத்த தாண்டிடுங்க. இந்த பர்பிள் மஷ்ரூம் மாதிரி இருக்கா, இந்த இடத்த தாண்டிடுங்க, அவ்வளோதான். அப்புறம் இங்கே நிப்பாட்டிட்டு உங்களோட ராட் எடுத்துக்குவாங்க. லைக் கரெக்டாக அந்த கேனன் பக்கத்தில் நீங்கள் போய் நிற்கிறப்ப அது வந்து எக்யூப் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி தான் எல்லாருமே ஒழுப்போம் ஃபஸ்ட் டைமில். ஓகே, இப்போ செகண்ட் ட்ரெயினெல்லாம் பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ பாருங்கள், கரெக்டாக இந்த இடத்துல கரெக்டாக போனோடனே அமுக்கணும். ஸோ ஓகே, 3, 2, 1 அவ்வளோதாங்க, முடிஞ்சுங்க. ஓகே, இப்போ எடுத்துட்டோமா. இப்போ ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் ஹோல்டு பண்ணணும், அவ்வளோதான். இது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். லைக் இந்த டைரெக்ஷன்னா இந்த சைடு போகும், இந்த டைரெக்ஷன் நீங்கள் பார்க்குறீங்கன்னா இந்த சைடு போகும். லைக் அது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக தான் இருக்கும். பட் நீங்கள் மாஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான், ஈஸி தான். இப்போ பாருங்கள், நான் எவ்வளோ ஸ்பீடாக லெவல் 6க்கு போகிறேன்னு பாருங்கள். ஓகே, அதுக்குள்ளே பாருங்கள் லெவல் 0 தாண்ட போகிறோம். ஓகே கைஸ், லெவல் 1 தாண்டியாச்சு. ஸோ பை த வே கைஸ், நான் ஹவு டு டூ பிஹெச்னு ஒரு டாப்பிக்கில் வீடியோ போட போகிறேன். ஸோ நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் அதுவும் நான் கொஞ்சம் சீக்கிரம் போட்டுருவேன். ஓகே, நம்ம இப்போ லெவல் 3க்கு வந்துட்டோம். அதுக்குள்ளே ஸ்பீடாக லெவல் 4க்கும் போயிடுவேன். இப்போ நான் ஸ்பீட் பண்ணியிருக்கேன், பட் நார்மல் ஸ்பீடோட கொஞ்சம் ஸ்பீடாக நீங்களாம் போவீங்க கிளிச் யூஸ் பண்ணுறதுனால. ஓகே, ஆனால் இந்த கிளிச்சை யூஸ் பண்ணுறதுனால டிஎஸை மட்டும் ஸ்கிப் பண்ண முடியாது. ஆனால் எஸ்பி நான் ஈஸியாக ஸ்கிப் பண்ணிடலாம். இதோ இப்போ பாருங்கள், டிஎஸ் ஸ்பான் ஆகும். ஓகே, ஸ்பான் ஆகிடுச்சா. இப்போ வந்து இதோ அடிச்சிருச்சா, அதனால தான் நம்மளால் இப்போ கேனை ஹோல்டு பண்ண முடியாது. அதுவே லெவல் 6 வந்துருச்சு, நைட் ஆகிடுச்சுன்னா கண்ணு தெரியாதா. ஸோ அதுவும் ஹோல்டு பண்ண கஷ்டமாயிடும். லெவே ஷீல்டு வச்சுருந்தீங்கன்னா ஓகே, அது இல்லைனா அவ்வளோதான், வேலை முடிச்சு. ஸோ நான் ரிசெட் பண்ணிட்டேன். ஸோ ஓகே கைஸ், உங்களுக்கு போட் க்ளிச் யூஸ் பண்ண ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஓகே, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா தான் இருக்கும். ஓகே கைஸ், கொஞ்சம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அதெல்லாம் பண்ணுங்கள். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், அப்படின்னா தான் என்னால் வீடியோ ஈஸியாக போட முடியும். ஸோ ஓகே கைஸ், தேங்க்யூ.